எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் சாதித்த ஒரு விஷயத்தை ஒரு நகைச்சுவை நடிகையாக, குணச்சித்திர நடிகையாக இருந்து உலகளவில் தொட்ட ஒரே ஒரு பெண்மணி மனோரமா. சாதாரணமான உழைப்பு இருந்தது. சினிமாவில் கொடுத்த வாய்ப்புகளை அவ்வளோ அழகா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. தொழிலே ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்ற ஒரு மகத்தான பெண்மணி மனோரமா. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. உன்னத்துல கூட அலட்சியம், கடைசி வரைக்கும் அவங்க எதுலையுமே அலட்சியமா இருந்தது. அவ்வளோ பேர் போடுறது கூட அந்த டைரக்டர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. ஏபி நாகராஜன் அவர்கள் அவர் மனோரமாவை என்னையும் தத்தெடுத்துட்டார். ஏபி நாகராஜனுக்கு மூத்த பொண்ணு மனோரமா, நான் மகன், 2 பேர் தத்தெடுத்துட்டார். அனைவருக்கும் வணக்கம். முன்னால் உட்கார்ந்திருக்கிற பூபதி, தனலட்சுமி, ராஜராஜன், அபி, மீனாட்சி வடிவத்திலே நான் என் சகோதரியை இங்கு பார்க்கின்றேன். நம்ம சினிமா வரலாற்றில் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் சாதித்த ஒரு விஷயத்தை ஒரு நகைச்சுவை நடிகையாக, குணச்சித்திர நடிகையாக இருந்து உலகளவில் தொட்ட ஒரே ஒரு பெண்மணி மனோரமா. எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் எத்தனை பேர் ஓட்டு போட்டு பார்க்கணும், எத்தனை பேர் மனதிலே வைத்திருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு புள்ளி கூட குறையாமல் உலகளவிலே மனோரமா நேசித்த மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1958 மாலையட்டம் மங்கைன்னு கவியரசர் ஒரு படம் எடுக்கிறாரு. ஜி.ஆர். நாதன் டைரக்ட் பண்ணுறாரு. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலைகுனிவாள்னு டி.ஆர். மகலிங்க பாட்டு. என்ன பாட்டுன்னு அந்த மாதிரி அந்த படத்திலே ஒரு நகைச்சுவை வேடத்திலே கொடுத்தாங்கன்னு அவன் ரொம்ப வருத்தப்படாது. கவிஞர் சொல்கிறாரு, கதாநாயகி எப்படி இருந்தாலும் வயசாகி போகும், வாழ்நாள் பூரா கதாநாயகி இருக்க முடியாது, நீ சிரஞ்சீவி கதாநாயகியாக இருக்க போகிற, சிரஞ்சீவியாக வாழ போகிறேன்னு சொன்னார். அதனால தான் 1000 தாண்டி 1300 தாண்டி அவர்கள் நினைத்து கொண்டே இருந்தார்கள். கவிஞர் அவர்கள் 1966 தாயை உனக்கான படம் எடுத்தார். அதுதான் என் சகோதரியை நான் முதன்முறையாக பார்த்தேன். நாகேஷுக்கு அதில் ஒரு காமெடியான வேஷம். பட்டாளத்தில் நான் கேப்டன் சொல்லி அவர் பட்லர், அங்கே கேண்டீனில் பட்லரு, இங்கே நான் கேப்டன் சொல்லி விகேஆர் பொண்ணு மனோரமா கல்யாணம் பண்ணிட்டு உஷாராக இருந்துருக்கும் போது நான் மிலிட்டரி லீவ் இருந்தவன், டே சொல்லிடாதா அப்படின்னு. யாரு நான் நாகேஷை பார்க்க வந்தேன். யாருன்னா, இல்லைங்க பட்டாளத்தை பட்லராக இல்லைங்களோ, கேப்டனா இல்லைங்க, கேப்டன் தான் அப்படி இருக்க முடியாதுங்க. பட்லர் சொன்னோடனே நாகேஷ் மனோரமா விகேஆர் பண்ண அந்த கலாட்டா தான் அந்த காட்சி, மறக்க முடியாத ஒரு காட்சி. அதுதான் முதல்ல மனோரமா அவர்களை நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் கவியஸ் கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய அண்ணாவுக்காக என்னென்ன பாட்டு எழுதியிருக்காரு. கந்தன் கரணையில் என்ன பாட்டு, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் தன் குமரன் என்று மனமொழி கூறும், உயிரினங்கள் ஒன்றையொன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் நல் ஒன்றோ கந்தா உன் நலொன்றோ என்று 8ஆம் கிளாஸ் படித்தவன் எழுதினா சார் பார்த்தேன். வெறும் 8ஆம் கிளாஸ் படித்தவன் அவர் தான் குறிஞ்சியிலே பூமறந்து குலுங்குதடி தன்னாலே என்று வள்ளி குரத்திக்காக பாட்டு இருப்பார். அந்த பாடல் காட்சியிலே மனோரமா அவர்களும் நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இந்த டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு திக்குவாய் கேரக்டர், நீ அப்படின்ற உடனே நாகேஷ் என்ன தைரியத்தில் ஆரம்பித்தேன், எப்படி முடிக்க போகிறேன் கவனிக்கு அப்படிம்பாரு. என்ன ஒரு வார்த்தை ஆரம்பித்தா முடிக்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டரில் அந்த படத்தை ரொம்ப பிரமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது 66, 67 கந்தன் கனி, 68 உயர்ந்த மனிதன். கல்கத்தா ரசகுல்லான்னு எனக்கு அது ஒரு கேரக்டர், அந்த உயர்ந்த சத்தியன் கேரக்டர் கல்கத்தா ரசகுல்லான்னு பேர். அந்த கல்கத்தா ரசகுல்லாவை ஒன் சைடாக காதலிக்கிற ஒரு வேஷம் மனோரமா அவர்கள். காதல் செய்யணுமோ என்ன, ஆனால் கல்யாணம் பண்ணி விகேஆர். வேறு வழி இல்லாமல் பழிவாங்க. கிளைமாக்ஸில் எனக்கு திருட்டுப்பட்ட சுமத்தை விகேஆர் மனோரமா கோஷி திருட்டுப்பட்ட ஜோதி எனக்கு வேட்டு விட்டு தெரிவாங்க. அந்த படத்திலே அம்மையார் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏபி நாகராஜன் அவர் மனோரமாவை என்னையும் தத்தெடுத்துக்கிட்டார். ஏபி நாகராஜனுக்கு
மூத்த பொண்ணு மனோரமா, நான் மகன், 2 பேர் தத்தெடுத்துட்டார். தத்தெடுத்த மனிதன் அந்த திருமலை தெங்குமணி என்ற ஒரு படத்தை எடுத்தார். ஒரே மாதத்தில் படம், ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி 1 மாதத்தில் ஒரு டிராவலாக மாதிரி மொத்தமாக 4 மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஊர்களுக்கும் போய் ஒரே மாதத்தில் மே 1ஆம் படத்தை ஆரம்பிக்கிறோம், 31ஆம் படம் முடிஞ்சது. அவ்வளோதான். எப்படி பிளான் பண்ணி நினச்சி பாருங்க. பஸ்லேயே போயிட்டுருக்கோம். மதுரைக்கு போகிறோம், மதுரையில் ஒரு சீக்வன்ஸ் எடுப்பார். அங்கே கன்னியாகுமரி போவோம், கன்னியாகுமரி சீக்வன்ஸ் எடுப்பார். நேராக குருவாயூர் போகிறோம், அங்கே 3 நாள் ஷூட் எடுப்பார். நேராக மைசூர் போய் சாமுண்டீஸ்வரி மலை மேலே ஷூட் பண்ணுவோம். முடிஞ்சிடுவோம். நேராக திருத்தணி வருவார், அங்கே ஒரு 3 நாள். அப்புறம் திருப்பதியில் 3 நாள் பட்டம் முடிச்சிட்டார். அதிலே எங்கள் அம்மையாருக்கு வந்து ஒரு பால்கார முனியமான ஒரு வேஷம். பாடணும்னு மனசுக்குள்ளே ஆசை நிறையக்குது, ஆனால் பாட சொல்ல பெய்யம் வந்து முன்னே நிற்கிதுன்னு ஒரு வேஷம். அந்த பஸ்குள்ளேயே பாடி ஆடுற மாதிரி ஒரு பிரமாதமாக ஒரு வேஷம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 72 வந்து கண்காட்சி என்று தண்டையார்பட்டில் சுடுகாடு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துனாங்க 1972. கண்காட்சி படத்தில் துப்பறியும் ஒரு நிபுணர்கள் வேஷத்தில் சுருளிராஜன் இந்த அம்மாவும் 9 வேஷம் பண்ணுவாங்க. அது நவராத்திரியில் சிவாஜி கொடுத்த மாதிரியே இந்த அம்மா மேலோட அசாத்திய நம்பிக்கையில் ஏபிஎன் அவர்கள் 9 வெரைட்டி மேக்கப்பில் வந்து இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாறும் வேஷம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் குமாரி பத்மினி, அந்த பக்கத்தில் கள்ளப்பாரராஜன், சிஐடி சங்கலாவும் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி. சும்மா புது பையன், ஒன்றும் தெரியாது, பாட்டும் வராது, டான்ஸ் வராது, தைரியமாக கொடுத்தாரு. கேடி சந்தானம் என்று ஒரு ரைட்டர், ஒரு கம்பன் காலத்து மனிதன், கம்பனுக்கு அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு பிறந்த ஒரு மனிதன், பள்ளிக்கூடம் போகாத மனிதன், ரதிமன்மர் பற்றி ஆழ்ந்தனான், பாட்டு எழுதினான். அனங்கன் கஜனன்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா, கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்குந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே, ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் செயல் அல்லவா, நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா, அழகு தமிழே பழகமிசையே அமுதநிலையே உனது செயலார் அந்தரங்க சிந்து பாடுவார், சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார், மனம் கொஞ்சும் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் புரிந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம், உணங்குள் பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்துன்றாய் சுகம் காணுவோம், கண்ணாவா மன்னாவான்னு ஒரு பாட்டு. இது வந்து சுத்தமாக வந்து தமிழும் தெரியாது, டான்ஸும் தெரியாது. என்ன தைரியமாக என்ன வச்சு 13 கூட எடுத்துக்காங்க ஏபி நாகராஜன். கடவுள் இல்லையா அவர், 13 கூட என்ன வச்சிருக்கார். அது எப்படி போனோம். இதுக்கப்புறமா சொல்லவே வேண்டியதில்லை, தில்லானா மோனாமல் இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. ஜில்ஜி ரமாமணின்னு பண்ணி நடிக்கும் போதே நடுக்கமாக இருந்துச்சு. டிஎஸ் பாளையம் இந்த பக்கம் எப்படின்னா, இந்த பக்கம் சிவாஜினா நீ ஹீரோயின் நினச்சிக்கா, அவங்களாம் டம்மி நினச்சி நடின்னு சொல்லி தைரியம் கொடுத்து இன்று வரை ஜில்ஜில் மாமணிங்கிறது நாகேஷுக்கு எப்படி திருவிளையாடு தர்மியோ அந்த மாதிரி ஜில்ஜில் மாமணி வரலாறு. இனிமேல் அந்த மாதிரி திரும்பி நடிக்க முடியாது, அப்படி பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் கூட 50-40 பண்ணியிருப்பாங்க, சிவாஜி கூட பண்ணியிருக்கிறாங்க, ஜெய்சங்கர் கூட பண்ணியிருக்காங்க, ராஜன் கூட பண்ணியிருக்காங்க, ரவிச்சந்திரன் கூட பண்ணியிருக்காங்க, இந்த சிவகுமார் கூட பண்ணியிருக்காங்க, கமல் ரஜினி கூட பண்ணியிருக்காங்க, சத்யராஜ் விஜயகாந்த் கூட பண்ணியிருக்காங்க, பிரபு கார்த்தி கூட பண்ணியிருக்காங்க. என்னங்க விஜய் கூட சூர்யா கூட பண்ணியிருக்காங்க சார் படத்தை. என்ன சார் 4 தலைமுறை நாடி டயர்டே ஆகாத ஒரு படம், சதிப்பே கிடையாது. ஆண்டவர் இன்னும் 20 வருஷம் கொடுத்தா இன்னும் நடித்து கொண்டு இருப்பார். நான் வேண்டாம் நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு, நம்ம இன்னும் நடிச்சிட்டு வாங்க அப்படி ஒரு வார்த்தை பண்ணி. அப்படி இந்த பக்கம் எடுத்துன்னு சொன்னால் காமெடி நடிகர் தங்கவேல், கே கந்தவேலு, சந்திரபாபு, நாகேஷ், சுருளிராஜன், எஸ் சந்திரன், கவுண்டமணி, செந்தில், இதாக உட்காந்துக்காங்க. விவேக் வந்து அத்தனை நடிகர்களோடும் வரிசையாக வந்து ஒரு சீனியாரிட்டிங்கிற ஃபீலிங் இல்லாமல் இவங்களோட இணைந்து நடிப்பாங்க. ஜோடி மாதிரி இணைந்து நடிப்பாங்க. அப்படி ஒரு நடிகை பார்க்கவே முடியாது. அதாவது சலிப்பே அடையாத ஒரு பெண்மணி. நடிப்பு என்பது சலிப்பே அடையாமல் உயிர் போகிறப்ப கேமரா கொடுத்தா நடிப்பாங்க. அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மாத்தான பெண்மணி. வாலி பேட்டி ஒன்று பார்லிமெண்ட் டிவியில் வாலி இறந்து போய் 1 வாரம் கழிச்சு நான் பார்த்தேன். அதில் வந்து டைரக்டர் மகேந்திரன் பேட்டி எடுத்தார். அப்போ வாலி சாரை பார்த்து மகன் கேட்டார், சார் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர் சார் நீங்கள் அப்படின்னாரு. வாலி அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, தொழிலில் ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்றமே அப்படின்னாரு. ஏன் அப்படி இல்லைங்க, அது தொழிலில் ஜெயிச்சு வாழ்க்கையை தோற்றோம். அதுக்கப்புறம் விளக்க சொன்னார். அந்த விளக்கம் இப்போ தேவையில்லை. அந்த மாதிரி தொழிலே ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்ற ஒரு மகத்தான பெண்மணி மனோரமா அம்மையார். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைவாக வாழ்ந்தாங்கிறது அது வேற. அவர் வேற துறையில் உச்சம் தொட்டவங்க. அது எவனுக்கு கடவுள் சபித்தான், அந்த கடவுள் அந்த அம்மையாரை சபித்தான். தனிமன் வாழ்க்கையிலே கடவுளை தூக்கி எரிந்து விட்டு உச்சம் தொட்ட பெண்மணி, உச்சம் தொட்ட பெண்மணி. கடவுள் என்ன பண்ணா அந்த அம்மாவை? அப்போ வந்து ராஜமன்னாருடைய பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் ராஜமன்னாருடைய சின்ன ஊர், எல்லா ரோடு கான்ட்ராக்டாக எடுக்கக்கூடிய வசதியான ஆள்.
காசி கிளாக்கூடிய ஆள், ரொம்ப வசதியான சாதாரண இல்லை, ரொம்ப வசதியான ஆள். அவர் ராமாமிர்தம் அம்மையார் கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த பாப்பா வந்து நம்ம பாப்பான்னு சொல்லக்கூடிய மனமா பிறந்திருக்காங்க. அப்பா நடவடிக்கை சரியில்லை, என்னமோ பார்த்தா சந்தேகமாச்சு. நம்ம பொம்பளைங்க ரோஷக்காரி இல்லை, பார்த்தா மனோரமாவுடைய சித்தியை கல்யாணமாகாத சித்தி மேல் அப்பாவுக்கு ஒரு காதல்னு தெரியுது. அப்புறம் அம்மாக்காரி வந்து ராமாமிர்தம் அம்மையார் கண்டித்து பார்த்துருக்காங்க. அம்மா கேட்கல, அப்பங்காரன் கேட்கல, முடியாத சார் பாருங்க ஞாபகம் வச்சுங்க, என் தங்கச்சி அது ஞாபகம் வச்சு சொன்னால் கேட்கவே இல்லை. ஒரு நாள் இந்த மனுஷன் நேரம் வேகமாக போய் தங்கச்சி தாளிக்கிட்டு விட்டார், குழந்தையால் தாளிக்கிட்டு விட்டார். ரோஷமான பொம்பளை இல்லை, ரோஷமுள்ள பொம்பளை இல்லை. நான் வந்து 10-15 பொழைச்சாங்க படைப்பேன், இப்படி கேவலமாக வாழ மாட்டேன்னு குழந்தை கூட்டி கிளப்பிட்டாங்க. வசதியான வீட்டிலிருந்து புருஷன் தூக்கி எறிந்து விட்டு அந்த அம்மையார் போய் ஊரை விட்டு ஊர் போய் பள்ளத்தூர் போய் என்ன பண்ணாங்க, 10-15 தேய்ச்சாங்க. வீடு வாசத்திற்கு கோலம் போட்டாங்க, சமையல் பார்த்த சமையல் வேலையை கூட செஞ்சாங்க. தியேட்டர் பார்த்து டென்ட் கோட்டையில் மிக்சரு பக்கோடா வடை மிக்சர் பக்கோடெல்லாம் செஞ்சு இந்த பச்சை குழந்தை பள்ளிக்கூடம் நல்லா படிக்க ஆசைப்பட்ட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம தியேட்டர் டென்ட் கூட அனுப்பி இந்த வடை மிக்சர் டிவிக்கு சொன்னாங்க. வேற வழி இல்லை. அந்த பெண் அங்கேயும் உஷாரமா இருந்து படத்துல என்ன படம் ஓடணும் அப்படியே வாட்ச் பண்ணி தியாகராஜ பாபு 7 சிம்மன் தியாகராஜ பாபு பாட்ட மனப்பாடம் பண்ண அந்த பொண்ணு 7 வயசு 8 வயசு எவன் தொட முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு மனப்பாடம் பண்ணி கேட்டா கோபி சாந்தான்னு பேரு, கோபி சாந்தா கூப்பிடுறா அப்படின்னா காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் விசேஷம்னா அந்த பொண்ணை கூப்பிட்டா பிரமா பாடுவா. இப்படியே போய் ஒரு எலக்ட்ரீஷியன் பால்ராஜ் ஒரு எலக்ட்ரீஷியன், அவன் யார் மகன் ஒரு நாடகம் போடுறான். அந்த நாடகத்துல இந்த பொண்ணு அப்படியே படிப்படியாக வந்து கதாநாயகி ஆகி நடிச்சிட்டு இருக்குது. இந்த நாடக தலைமை தாங்க வீணை பாலச்சந்தர், எவ்வளோ பெரிய மேதை அந்த மனுஷன் தலைமை தாங்குறான். தலைமை தாங்கன்னா அந்த கதாநாயகி மனோரமா, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு வேஷம் செகண்ட் ஹீரோ பண்ணவங்களுக்கு கீழே ஒரு செட்டப் பண்ணி பிரைஸ் கொடுக்க சொல்லி வீணை பாலச்சந்தர் வந்து நீங்கள் அந்த செகண்ட் ஹீரோ பண்ணா அந்த பொண்ணு பிரைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மனோரமா கொடுக்காதீங்க அந்த பொண்ணு கொடுன்னா அப்போ சொன்னாரு, மன்னிக்க வேண்டும், இந்த பரிசை வந்து 2வது கதாநாயகி சொல்றாங்க, நான் அப்படியே சொன்னதே கொடுக்குறேன், ஆனால் இதை விட தகுதியானவள் கதாநாயகி மனோரமா, அவதான் பெரிய ஆள் சொல்லி அவர் செய்து போறாரு. அந்த ஒரு எண்ணம் தான் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. இதுக்கப்புறம் அப்படியே வர்றாங்க. SSRடைய 1957 படம் நடிச்சாச்சு. நடிச்சதுக்கு அப்புறமும் SSRடைய நாடகங்கள்ல 59 நடிக்கிறாங்க. இந்த அம்மா மணிமண்டலத்தில் கதாநாயகி மணிமண்டலத்தை SSR நாடகத்தை அம்மா என்ன பண்ணி நடிச்சாங்களோ அதைத்தான் நம்முடைய முதல்வர்கள் படத்தை நடிச்சு காட்டுறாங்க. அப்போ போதுதான் வாழ்க்கை விளையாடுகிறது. 1959 கண் திறந்தது என்று நான் அந்த கதாநாயகன் பேர் சொல்ல விரும்பவில்லை. கண் திறந்து என்று படம் வருகிறது. அந்த படத்திலே அந்த மனிதன் கதாநாயகனாக நடிக்கிறான். அவன் நாடகம் நடிக்கிறவன். அந்த வயசுக்கே ஒன்றா குறும்பு இருக்கும்ல, நம்மளாம் தாண்டி வந்தவங்க தானே, நம்மளாம் தாண்டி வந்த அந்த 15-16 வயசுல ஒரு பட்டாம்பூச்சி பறக்கு. அப்ப சொன்னா ஆத்தா சொன்ன கடவுளே சொன்னா கேட்க மாட்டோம். அது அந்த அந்த ஆம்பளை பார்த்தான்னா அவன் கனவு வந்துட்டே இருப்பார், ராத்திரி தூக்கெல்லாம் வந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த கதாநாயகன் அம்மா கண்ணில் வந்தான், என்னென்னமோ பண்ணி தூக்கத்துலேயும் வந்தான். அம்மாக்கார் சொல்றா, போராடிட்டு இருக்கிறோம், நாளைக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க, 5 ரூபா கொடுக்குறாங்க, பிழைக்க முடியாது, சொன்னா கெடுமா கேட்க மாட்டேங்குது. உள்ள இந்த காதல் சைத்தான், இந்த காதல் சைத்தான் உள்ள முந்தி கேட்கவில்லை. சொல்லாம கொள்ளாம கடவுளா கும்பிட வேண்டிய ராமாமிர்தம் அம்மையாரை விட்டுட்டு நம்ம தனியா போய் திருச்செந்தூர்ல 1964 கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுது. 2 மாசம் அபார்ட் ஆகி போகுது. அந்த குழந்தை அபார்ட் ஆகி அவன் சடையை விட மாட்டேங்கிறான். அபார்ட்டான நம்ம ஒரு வாரத்திலே நம்ம பாப்பா நாடத்துக்கு போறோம் உயிரை வாங்குறான். திரும்ப நாடத்துக்கு போகுது, நடிச்சுட்டே இருக்குது. ஒரு 6 மாசத்துல கன்சீவ் ஆகுது. இந்த பையன் பூமி கன்சீவ் ஆயிருக்கான். ஆனா அந்த பூமி வெளியே வரல, உள்ளே அம்மா வயிற்றுலேயே இருக்கிறான். 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் 9 மாசம் குழந்தையை சுமந்து கொண்டு நாடகம் நடிக்கிறான். அந்த பெண்மணி விதியப்பட்டு இல்லை, வேற வழி இல்லை, கணவனை விட மாட்டேங்கிறான், நடிக்கிறான். நடிச்சாச்சு. கடைசியா நடிச்ச 5-6 மாசத்துக்கு நாடகத்தை காசு கொடுக்கணும்ல, காசு கொடுக்கல. என்ன 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாடகத்துக்கு. அப்ப இத்தனை நடிச்சதுக்கு காசு வாங்க, வசூல் வாங்கி தரேன் சொல்றான். பேர்காலம் வந்துருச்சு. நான் எங்க அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறேன், பிரசவத்துக்கு போனேன், நீ போ நான் கூட்டு வரங்கிறான். போயாச்சு. பிரசவத்துக்கு கையில காசு இல்லை, எப்படி சமாளிச்சான்னு தெரியாது. இந்த பையன் அனாதமா எப்படியோ அம்மா பிறந்தான். இந்த பையன் பிறந்தோடனே உடனே புருஷன் வரணும்ல, தவறு கொடுத்துட்டாங்க. உடனே புருஷன் வரவில்லை, 15 நாள் கழிச்சு வர்றான். வந்தவன் குழந்தைய பார்த்தானா, பொண்டாட்டி பார்த்தானா, இல்ல சம்பளம் கொடுத்தானா, கையில காசு கொடுக்கல, குழந்தையும் பார்க்கல, மனைவியும் பார்க்கல, போல வாங்குறான். என்ன சார் கேரக்டர்? போல வாங்குறான் சார். எதுக்கு? நடிக்க போனோம். பச்சை உடம்பையோ குழந்தை பத்தி 4 நாள் தான் இல்லை, அதை இருக்கட்டும் நாடகம் புக் பண்ணிட்டேன் போலவான்னு. அப்பதான் இந்த அம்மாவுக்கு ஞானோதயம் வந்தது. நான் தவறான ஆளோடு சம்பந்தம் வைத்து விட்டோம். அம்மா கிட்ட போனா அம்மா சொன்னாங்க, போதும்
புத்திசாலி பொண்ணா இதோட எல்லையை முடிவு பண்ணி சொன்னாங்க. அந்த வினாடியோடு அந்த தொடர் போய்விட்டது. போனவன் ஏன் திரும்ப வரலன்னா அவன் ஜாதகத்தை பார்த்துக்கான். ஜாதகத்தை பார்த்தா பூபதி ஜாதகத்தில் அம்மா உச்சந்துடுவான், அப்பனை வீழ்த்திடும், அப்பனை வீழ்த்திருந்த குழந்தை விழுங்கிடும், அப்பனை விழுங்கி விடும். அப்பனை விழுங்கினா செத்து போகல, ஓடி போனால் வரவே இல்லை. 24 ஆண்டுகள் வரவே இல்லையோ. கடவுள் இருக்கிறார். நீங்கெல்லாம் பெரியாருடைய ஆட்கள் இருக்கலாம், நான் பாதி பெரியார் ஆள் தான். கடவுள் இருக்கிறார். தொட்ட உடனே மனோரமாவுக்கு ஒரு 2 குழந்தை, ஒன்று அபார்ட் ஆச்சு, ஒரு குழந்தை பூபதி வந்தார். தொட்ட உடனே பிறந்து விட்டான். ஆனால் 24 வருடம் வாழ்ந்தும் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை. 24 வருஷம் வாழ்ந்து குழந்தை பிறக்கவில்லை. 1990 அவனுக்கு அண்ணன் கொடுக்குறான். நான் மனோரமா வீட்டுக்கு போனேன். என்ன சிவா, அழுகவும் முடியல, அழுகாமல் இருக்க முடியல, எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னன்னா இப்போ அவன் போயிட்டாரு, குழந்தை கிடையாது, கொல்லி போடுக்குன்னா பூபதி அனுப்பு அப்படின்னேன். என்ன நீ சொல்றேன்னா, அவனுக்கு பொண்ணு தானே அந்த பையன், இவனுக்கு இதை விட உலகம் என்ன புண்ணியம்? பெத்த தாபனுக்கு கொல்லி போடணும் உலகம் என்ன புண்ணியம்? அவன் எந்த மூலம் இருந்தாலும் சரி, அவனுக்கு யாரும் தெரியாது, அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீ சொல், அவன் தான் உன் தந்தை என்று சொல் என்று சொல்லி இந்த பூபதி போய் 1990 அவனுக்கு கொல்லி போட்டான். அந்த அம்மா காரியத்தை பிடிச்சிட்டு வந்தாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வந்தால் எப்படி நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி விளையாட்டு. அப்ப பாட்டிக்கு கணவனோடு வாழ்கிற பாக்கியம் இல்லை, அம்மாவுக்கு கணவனோடு வாழ்கிற பாக்கியம் இல்லை, இவனுக்கும் பூபதிக்கும் காதல் ஒரு பிரச்சனை ஒரு புயலெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி அந்த பெண்மணி சகித்து கொண்டு கடைசியில் இதோ ராஜராஜன் இருக்கிறான், அந்த அபி இருக்குது, அந்த பக்கத்தில் இந்த குழந்தைகளை பார்த்து ஆதரவடைந்தாள். அதுக்கப்புறம் இன்னொரு கொள்ளு பேர குழந்தை அந்த குழந்தையை பார்த்து ஆதரவடைந்தாள். இந்த சூழ்நிலையில் எவனாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் பொடி பொடியாகி காத்துல கரைஞ்சு போயிருப்போம். இதையெல்லாம் தாண்டி சவித்த கடவுளை சவால் விட்டு அந்த பெண்மணி வேறு துறை எழுந்து நின்று காட்டினார். அதான் பெரிய விஷயம். அண்ணா நாடகம் போடுறாரு. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவாஜி கணேசன் பேர் கிடைச்சனால சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். அதனால அண்ணா எழுதி காப்புற்ற வேஷம் போடுறாரு. ஈவிகே சம்பத் சிவாஜி கணேசன் வேஷம் அவர் போடுறாரு. இந்துமதியின் கதாநாயகி வேஷத்துல மனோரமா போடுறாரு. இந்த மாதிரி நடிக்கிற கதாநாயகியா அண்ணா கூட. அதுக்கப்புறம் அண்ணா 2-3 நாடகத்துக்கு தலைமை தாங்கிறாரு. விடை கொடுத்தாயன்னு சொர்ணம் அவள் கலைஞரோட சொந்தக்காரன் சொர்ண நாடகத்துக்கு விடை கொடுத்தாயன்னு நாடகம் எழுதுறான். அந்த நாடகத்தை அண்ணா பார்க்குறாரு, மனோரமா பிரமாமாண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போகும்போது அதே விடை கொடுத்தாய்க்கு அண்ணா தலைமை தாங்கிற. அன்னைக்கு மனோரமா நடிக்கவில்லை. நாடகத்தை பார்த்துட்டு அண்ணா ரொம்ப நைட் ஒரு அப்செட் ஆகி, அண்ணா மாதிரி ஒரு ரசிகன் உலகத்தையே பார்க்க முடியாது. நேராக வீட்டுக்கு வந்தாரு. சொர்ணத்துக்கு போனேன். சொர்ணம், நான் நாடகாசிரியர் தான் பெரியவன் நினைச்சிட்டு இருந்தேன், டைரக்ட் பண்ற பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன், நடிகை தூசு நினைச்சிருந்தேன். டேய், நடிகர் தானே நாடகத்தை காப்பாத்துறானுங்க. நடிகர் எவ்வளவு கொடி பண்ண முடியாதா? மனோரமா இல்லை என்றால் இந்த நாடகம் நிறுத்தி விடு. அண்ணா சொன்ன வார்த்தை, மனோரமா நடிக்கவில்லை, இந்த நாடகம் நிறுத்தி விடுனார். அப்ப நடிகர்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இந்த பெண் தேடி கொடுத்து பாருங்க. அந்த பக்கத்தில் உதயசூரியன் ஒரு நாடகம் கலைஞர் எழுதுறாரு, அவரே ஹீரோ நடிக்கிறாரு, இந்த அம்மா கூட நடிக்குது. இப்படி போயிட்டு இருக்குது. 1973 நவகிரகம்னு ஒரு நாடகம் சவுகா ஜானி எதிர்நீச்சல் நடித்தாங்க. நவகிரகத்தை மனோரமா மெயின் ரோல் நடிக்க இருக்காங்க. இந்த மாதிரி ஹாலில் அண்ணா கொண்டாடுறாங்க. என்ன கேபி பிச்சுட்டீங்கன்னாரு. இந்த கை கொடுத்தீங்களே, இந்த கை கொடுக்கறத பூரா இதை ஒரு ஆள் கூப்பிடுறாங்க. மனோரமா மேக்கப் கரைச்சிருந்து வாமா வெளிவான்னு கூப்பிட்டு, இந்த அத்தனை பாராட்டுக்கும் சம்பந்தம் இந்த பெண்மணி, அவளை பாராட்டுங்க அப்படின்னாங்க. அத்தனை பேர் மனோரமா பாராட்டினாங்க. அந்த மாதிரி எல்லை இமயம் தொட்டவன் பூபதியை மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கலைஞர்கிட்ட கேட்டாங்க. ஏதோ சூழ்நிலையே கலைஞர் இவன் மெடிக்கல் காலேஜ் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, விட்டாங்களா? ராஜராஜனை டாக்டர் ஆக்கினாங்க. ராஜராஜனை டாக்டர் ஆக்கினாங்க. மருத்துவ கல்லூரி மெடிக்கல் காலேஜ் தான் இடமே சொன்னீங்க. மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி கட்டினாங்க. யாரு பண்ண முடியும்? அதை பள்ளிக்கூட ஒழுங்கா படிச்சு கையெழுத்து படுத்துற பொண்ணுங்க உலகத்தை ரெக்கார்ட் சொல்ல முடியுமா? இந்த லெவல்ல உச்ச தொட்டா ஒரு பெண்மணி உலகத்தை சொல்ல முடியுமா? நீங்க மனோரமா போயிட்டு வருத்தப்படாதீங்க. இவன் சொன்ன சேகர் சொன்ன மாதிரி, நம்ம இவன் ராம்ஜி சொன்ன மாதிரி ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நடிகர்கள் நான் 1965 ஜூன் மாதம் 19ஆம் தேதி என்னுடைய படம் வந்துச்சு. துண்டு சீன் தான் 3 சீன் தான் வந்துச்சு காக்கும் கரங்களில். அந்த டைரியில் 1919 1965 ஜூன் மாதம் 19 டைரி எழுதியிருக்கேன். நடிகர்கள் சாகா வரப்பட்டவர்கள். காந்தி போயிடுவார், சால்சாய் போயிடுவார், தாகூர் போயிடுவார். நடிகர்கள் சாகா வரப்பட்டவர்கள். அவர்கள் நிறை வடிவம் இருக்கின்ற வரை வாழ்ந்து கொண்டே உடல்தான் மறையும், உடல்தான் மறையும், உருவமும் குரலும் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல் மனோரமா அவர்கள் இந்த திரையுலகம் டிவி வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டே இருப்பார். வாழ்க வண்ணாமம். நன்றி. வணக்கம்.
மனோரமா அவர்கள். அதாவது இனிமே அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது. அதாவது நீங்கள் எந்த விதத்தில் எடுத்தாலும் சரி, அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எடுத்தாலும் சரி, நடிப்பில் எடுத்தாலும் சரி, ஒரு தாயாக எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு தாய்க்கு மகளாக எடுத்தாலும் சரி, அப்பேற்பட்டவங்க அவங்க. எங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்றது 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு இப்போ சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியுது. ஆனால் ஒன்று, நாங்கள் இருந்த சினிமாவில் நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் போக நிச்சயமாக எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். இருந்தாலும் மனோரமா அவங்க வந்து நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், கொஞ்ச நாள் நான் பார்க்கல, ஏதோ அடிக்கடி போக முடியல என்னால். அந்த மாதிரி தான் நான் இப்போவும் நினச்சிட்டு இருக்கேன். பட் அவங்க இல்லைன்னே நான் நினைக்கல, இருக்காங்க, நிச்சயமாக இருக்காங்க. இன்னைக்கு இந்த பேத்தி மீனா வந்து மைமிங் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டோரி ஒன்று ஒன்றா எனக்கு புரிஞ்சுது. நான் அவங்கள வந்து ஒரு ஷூட்டிங்காக காரைக்குடி பக்கம் போயிருக்கும் பொழுது அந்த பள்ளத்தூர் லைட்ஸில் போய் காமிச்சாங்க. இதுதான் அந்த சினிமா தியேட்டரு. அதை அப்போ பார்த்தா ஒன்றும் சரியாக இல்லை இந்த தியேட்டரு, அப்படி என்னுடைய வீடு, இந்த மாதிரி ஒன்றொன்னையும் அவங்க வந்து எனக்கு காமிச்சாங்க. அவங்க என்னுடைய லைஃப் அப்படி சொல்லியிருக்காங்க. வீர திருமகன் போது தான் நாங்கள் 2 பேரும் நிறைய நேரம் பேசுறதுக்கு எங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. அப்போல்லாம் நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க. 2வது, எங்களுக்குள்ள அப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். என் குடும்பத்தை பற்றியோ இல்லை அவங்க குடும்பத்தை பற்றியோ நாங்கள் 2 பேருமே நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். என் மேலே சில விஷயங்கள்லாம் அவங்க கவலைப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த அவங்க பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். சாதாரணமான உழைப்பு இல்லை அது. சினிமாவில் கொடுத்த வாய்ப்புகளை வந்து அவ்வளோ அழகாக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. உன்னத்தில் கூட அலட்சியம், கடைசி வரைக்கும் அவங்க எதுலையுமே அலட்சியமாக இருந்தது. அவ்வளோ பேர் போயிடுறது கூட அந்த டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு அடக்கம். அந்த மாதிரி வந்து பார்க்கறது அதுவும் கஷ்டம். எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பு. டக்குன்னு கொஞ்சம் யாராவது ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்கன்னா மலமலமலம் கண்ணில் தண்ணி வந்துடும், என்ன ஆச்சு அப்படின்னு. இவ்வளோ சிரிப்பு எல்லாரையும் காமிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளுக்குள்ள அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல்ல, ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க அவ்வளோ ஒரு அருமையான சகோதரி. நாங்கள் மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், நிச்சயமாக கூட இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் பழகினாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க இருக்காங்க கூட. அவங்களுடைய பேர் வரா மாதிரி நிச்சயமா இவங்க பேத்தி வந்து இன்னைக்கு பண்ணி காமிச்சாங்க. தட் இஸ் அவங்கள மாதிரி சினிமாவில இல்லைன்னாலும் கூட வேற கலையில அவங்க பேர் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அதை நிரூபிச்சிருக்காங்க அவங்க மீனா. அந்த விதத்துல இன்னைக்கு ஆட்சி பார்த்துட்டாங்கன்னா அப்படி மூஞ்சியில் அப்படி ஒரு பெருமிதம், அப்படி ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். நிச்சயமா அவங்க எங்கேருந்தோ பார்க்குறாங்க அவங்கள, அப்படிதான் நினைப்பேன் நான். ரொம்ப அருமையான இது. அவங்க கலை உலகத்தில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ரசிகர்களுக்கு பிடிக்கும், நண்பர்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். ஸோ அவங்களுடைய பேரும் புகழும் நிச்சயமாக கலைவாணர் போல் எப்பவுமே இருக்கும். அவங்கள யாருமே மறக்க மாட்டாங்க, நிச்சயமா அவங்கள மறக்க மாட்டாங்க யாருமே. இந்த அருமையான ஒரு இதை வந்து நினைவுபடுத்தி, ஏன்னா எங்களுக்கெல்லாம் எங்கே பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி பேசுவோம். விகேஆர் கல்ச்சரல் சுபாஷ் அவர்கள் வந்து இதை ஏற்பாடு பண்ணி சச்சுமா இந்த மாதிரி இப்படின்னாரு. அதுக்குள்ளேயுமா 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். நிச்சயமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்தேன். ஸோ என்னால் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் எனக்கு சொல்கிறதுக்கு இப்போ இந்த கடைசி சீன் காமிச்சது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் லாஸ்ட் சீன் வந்து மைமிங்கில் காமிக்கும்போது கொஞ்சம் எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஃபேமிலியில் பூபதியாக இருக்கட்டும், பூபதியினுடைய மகன்கள் யாராக இருக்கட்டும், பூபதியை குழந்தைய அந்த வீர திருமகன் என் கையை பிடிச்சிட்டு சுற்றினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் வெளியூரில் சிங்கப்பூர் போனதுன்னா. ஸோ அந்த குடும்பமாக எங்களுக்கு கிடைச்ச சினிமாவில் இருக்கிற அந்த குடும்பத்தோடு இருக்கிற பழக்கங்கள் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, அதிகமாக இல்லை. பட் இருந்தாலும் அது எங்கள் மனசில் எப்போவுமே நிலைச்சு நிற்கிறது. அவங்களுக்காக இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நிச்சயமாக மனோரமா புகழ் எப்போவுமே இருக்கும். அவர்கள் பேர் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும், அது பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.